சார் ஒரு அயற்சி வந்திருக்கு சார். நீங்க விஜய் வந்தால் பாலாறும் தேனாரும் ஓடுச்சு. அதனாலதான் அதை நம்புனாங்க மக்கள்னா, அதெல்லாம் இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் ஒண்ணும் அவ்வளவு முட்டாள்கள் இல்ல. தொடர்ச்சியாக ஒரே முகங்களே பார்ப்பது. நான் என்ன கேட்கிறேன்னா, என்ன 8 வருஷமாக 8 முறையும் வெற்றி பெற்றவர் அந்த தொகுதியில. அதனால என்ன திமுகவுக்கு பயன்? நீங்க யோசிச்சு பாருங்க. 8வது முறையாக வாகை சூடிவிட்டார். அதனால என்ன? 8வது முறையாக வாகை 40 வருஷமா ஒரே முகத்த பார்த்தா அது ஒரு சலிப்பா இருக்காதா? அதெல்லாம் தான் சார் சேர்ந்து இந்த தடவ ஃபேக்டர் ஆயிடுச்சு. நீங்க தொடர்ச்சியாக ஒருவருக்கே 10 முறையும் வாய்ப்பு குடுக்கிறது. ஒருத்தரே 40 வருஷமா சட்டமன்ற உறுப்பினர் இருப்பாரு. ஒருத்தரே 30 வருஷமா சட்டமன்ற உறுப்பினர் இருப்பாரு. நான் தான் முடிசூடா மன்னன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு பெரிய கருப்பன். ஒரு ஓட்டு வித்தியாசத்துல இன்னைக்கு தோல்விய தழுவியிருக்காரு. மகனுக்கு கூட வாய்ப்பு குடுக்காத எனக்கு தான் அந்த வாய்ப்பு வேணும்னு சொல்லி அடிச்சு புடுங்குனாரு காந்தி. மறந்துடக்கூடாது அந்த விஷயத்தெல்லாம். அப்போ இன்னைக்கு அவர் தோல்விய தழுவியிருக்காரு. அம்மா சுப்புலட்சுமி ஜெகதீசன் தோல்வி அடைவதற்கு கூட காரணமாக இருந்தார்னு பேசப்பட்டவர் முத்துசாமி. இன்னைக்கு தோல்விய தழுவியிருக்காரு. அப்ப இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்ப திமுக ஒரு மாற்றத்துக்கு தயாராகணும். உட்கட்டமைப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். நீங்களும் புதியவர்களுக்கு வாய்ப்பு குடுங்க.